பிரிண்டர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வழியா பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில சேர்ந்துட்டாங்க. இப்போ என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகல சில குழப்பங்கள் ஏற்படுது. அதிமுகக்கு மாத்திரமல்ல, ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருக்கிற பாஜகவுக்கும் எஸ்பிடிஐக்கும் ரொம்பவே பாத்தீங்கன்னா குழப்பங்கள் ஏற்படுது. இப்போ இல்ல, எப்பவுமே நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு புசுக்குன்னு போயிட்டு என்ன பண்றாரு, கால்ல விழுந்துதா போயிட்டு என்ன பண்றாரு, பாஜக கிட்ட அடிமையாயிட்டாரு. என்னையா பண்றது, இவர் எப்படியா நம்புறது, இவர் ஒரு நிலையா அரசியல்ல இல்ல அப்படின்றதுதான் காட்டுது. ஏற்கனவே கூவத்தூர்ல முதலமைச்சர் பதவி கொடுக்கும்போது சின்னம்மா, அதாவது சசிகலா அவர்களை எந்த அளவுக்கு தவிழ்ந்து தவிழ்ந்து போயிட்டு கால்ல விழுந்தாரு. அதுக்கப்புறம் சிஎம் ஆயிட்ட பிறகு அந்த அம்மா ஜெயிலுக்கு போனாங்க. அப்ப எந்த அளவுக்கு எல்லாம் சசிகலாவுக்கு ரிவீட் அடித்தாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே போல டிடிவி தினகரனுக்கு எந்த அளவுக்கு துரோகம் செஞ்சாரு, அதே போல ஓபிஎஸ்க்கு எந்த அளவுக்கு துரோகம் செஞ்சு மாறினாரு. சோ எடப்பாடி பழனிசாமி நிலையா இருந்தாரா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ணிருக்காரு, மாறிட்டே இருந்திருக்கிறாரு. இப்பவும் பாஜக கூட 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணும்போது ஐயா மோடி அவர்களை டெல்லியில சந்திச்சு பக்கத்திலே உட்கார வச்சாருங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி மீட்டிங்ல இருக்கும்போது மோடி ஐயா பக்கத்திலே எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு பேர் என்ன பண்ணாருன்னா, கூட்டணியே இல்ல அப்படின்னு சொன்னாரு. சரி, கூட்டணி இல்லைன்னு சொன்னா கூட பரவாயில்ல, இப்போ இல்ல எப்பவுமே கூட்டணி இல்ல அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. இதை நம்பி எஸ்டிபிஐ கட்சி இருக்குல்ல, நெல்லை முபாரக், அவர் என்ன பண்ணாரு, கட்சியில சேர்ந்து நெல்லை தொகுதியில அதிமுக சார்பா அவரு நின்னாரு. சரி ஓகேப்பா, சிறுபான்மையினர் வாக்கு நம்மளுக்கு வருதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்பிக்கையில் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு முழுக்க முழுக்க யார பத்தியும் எவங்களை பத்தியும் கொஞ்சம் கூட யோசிக்காம பாஜக கிட்ட போயிட்டு என்ன பண்ணது, சரணாகதி அடைஞ்சிட்டாரு. இப்போ அதிமுகல என்னடானா, அடிமட்ட தொண்டனு கூட என்னன்னா, யாரை கேட்டுக்கின்னு நீங்க போயிட்டு கூட்டணி வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற லெவலுக்கு ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் என்ன பண்ணிட்டாங்க, எழுந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன், சரி ஓகே, அடிமட்ட தொண்டன் கூட இருந்துச்சுன்னா, மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்கன்னா உள்ளுக்குள்ள புகஞ்சிட்டு இருக்காங்களாம். யாரை கேட்டுங்க நீங்க என்ன பண்ணீங்க கூட்டணி வச்சீங்க? ஒரு பொதுக்குழு கூட்டினீங்களா, இல்ல மாவட்ட செயலாளர் கூட்டினீங்களா, எதனா ஒரு ஆலோசனை கூட்ட வச்சு யாருன்னா கருத்துக்களை கேட்டு நீங்க என்ன பண்ணீங்களா? உங்க இஷ்டத்துக்கு நீங்க போயிட்டு கூட்டணி வைக்கிறதுக்கு இந்த கட்சி நான் உங்க அப்பா வீட்டு கட்சா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க அளவுக்கு இப்போ எழுந்துட்டு இருக்காங்க. அதிமுக ஒரு பெரிய சலசலப்பு இருந்திருக்கு. குறிப்பா ஜெயக்குமாரன். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஆணித்தனமா சொன்ன ஒரு கருத்து, இப்போ இல்ல எப்பவுமே கூட்டணி இல்ல பாஜக கூட அப்படின்னு ஒரு சொன்ன கருத்தை முன்வைத்து என்ன பண்ணாரு, ஓப்பனா ஒரு விஷயம் சொன்னாரு. போன சட்டமன்ற எலெக்ஷன்ல 40,000 வாக்கு வித்தியாசம் நான் தோத்தங்க, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பாஜக தான். பாஜக கூட கூட்டணி வச்சதுனாலதான் சிறுபான்மையின ஓட்டு எங்களுக்கு வரல. நான் என் தொகுதியில ராஜாவா இருந்த கொடி கட்டி பறந்தேன். ஆனா பாஜக கூட கூட்டணி வச்சதுனாலதான் என் வாக்கு வங்கி சரிஞ்சு நான் தோத்து போனேன். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பாஜகன்னு சொல்லிட்டு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஜகவை வச்சு செஞ்சாரு ஜெயக்குமாரான. ஆனா இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மேல்மட்ட நிர்வாகிகள் கூட ஆலோசனை பண்ணல. குறிப்பா ஒரு 4 பேர் மட்டும் டிஸ்கஷன் பண்ணி புஷ்குன்னு போய் என்ன பண்ணிட்டாங்க, பாஜக கால்ல விழுந்துட்டாங்க. சோ இதனாலேயே ரொம்ப அப்செட் ஆயிருக்காரு அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன். அடுத்த கட்ட லெவல் எவர் என்ன எடுக்க போகிறார் அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். சரி ஓகே, அதிமுகக்குள்ளதான் இவ்வளவு சலசலப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூடவே பயணிச்சு வந்த தேமுதிக அவங்க என்ன சொல்றாங்க இந்த கூட்டணியை பத்தி பாத்தீங்கன்னா, அவங்க எதுவுமே வாயை திறக்கிறதுக்கு தயாராக இல்லை. இதை பத்தி நாங்க விமர்சிக்க விரும்பல. அடுத்த 6 மாசத்துக்கு நாங்க எங்க கட்சி வளர்ச்சி பணி குறித்து தான் நாங்க என்ன பண்ண போறோம், டெவலப் பண்ண போறோம், யோசிக்க போறோம். அவங்க அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சா என்ன, யார் கூட கூட்டணி வச்சா என்ன, எங்களுக்கு என்னங்க, நாங்க 6 மாசத்துக்கு நாங்க கட்சியை அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போறோம். அடுத்த 6 மாசத்துல நாங்க எப்படி வேணாலும் கூட்டணி மாறலாம். ஏன்னா இதுதான் நிலை அப்படின்றதெல்லாம் இல்ல. யார் வேணாலும் மாறலாம். நாங்களும் மாறும்பொழுது உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. ஒரு சூசகமா ஒரு வார்த்தை பேசினாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ராஜ்யசபா சீட் எங்களுக்கு தரல அப்படின்ற கோவம் அக்கா பிரேமலதா விஜயகாந்துக்கு இருக்கு. இருந்தாலும் இப்ப பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. இப்ப பாஜக கூட்டணி வச்சதுனால தனக்கான ஒரு அங்கீகாரம், இடம், ஸ்பேஸ் அங்க மறுக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி பிரேமலதா விஜயகாந்துக்கு எழுந்ததுனால இப்ப அவங்களும் என்ன பண்றாங்கன்னா கட்சி மாறலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில அவங்களும் இருக்காங்க. சரி, இன்னொரு பக்கம் எஸ்டிபிஐ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஐயா பழனிசாமி கொடுத்த ஒரு வாக்குறுதினால பரவாயில்ல, சிஏக்கு எதிராக நீங்க சைன் போட்டாலும், ஆர்டிகல் 370 அங்க காஷ்மீர் இம்ப்ளிமெண்ட் இது கேன்சல் பண்ணாலும் நாங்க என்ன பண்ணோம், நீங்க கொடுத்த வாக்குறுதிக்காக சிறுபான்மையினர் ஓட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஆனா இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க, பாஜக கூட கூட்டணி வச்சுட்டீங்க. இதுக்கப்புறம் நாங்க இங்க இருக்க மாட்டோம். இருந்தா என்ன என் கட்சியில எவனும் மதிக்க மாட்டான், அதனால கட்சியை விட்டு விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் ஒரு முடிவு எடுத்து
எடுத்துட்டாங்க. இப்போ அவங்க வந்து திமுக பக்கம் போயிட்டு ஒரு நன்றி சொல்ற விஷயமா வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாக்கு எதிரா வந்து உச்சநீதிமன்றத்துல இருந்து வழக்கு தொடர்ந்திருக்காங்களே, அதுக்கு வழக்கு ஒரு நன்றி சொல்ற விதமா அவங்கள போய் சந்திச்சுட்டு இருக்காங்க. கூட்டணி பத்தியும் பேசியிருந்துதான் நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. சோ இப்போ பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சதுனால எடப்பாடி பழனிசாமி பல இன்னல்களை சந்திச்சுட்டு வராராம். கட்சிக்குள்ளேயும் அவரை வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைக்கிறாங்களாம். யாரை கேட்டுங்க நீங்க வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவர் மேல கேள்வி மேல கேள்வி கேட்டு அவரை வந்து டார்ச்சர் பண்றாங்க. இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகள் என்ன பண்றாங்க, தயவு கொடுத்திருந்தாங்க, இப்ப இன்னைக்கு அவங்களும் வந்து வாபஸ் வாங்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இதுல வந்து பொன்னையன் இருக்காருல, அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த பாஜக அதிமுக கூட்டணி வந்து ஏன் வச்சிருக்கோம், எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. அது வந்து யார சொன்னாரு அப்படின்றது தான் ரொம்ப குழப்பி 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 மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேரும் கூட்டணி சேர்ந்திருக்காங்களா, அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. ஏன் திருடன் திருந்தனா நீங்க மன்னிக்க மாட்டீங்களா? திருடன் திருடனா இருக்கணுமா? அவன் திருந்தக்கூடாதா? அவன் திருந்தி வந்தா நீங்க வந்து நல்லவனா வந்தா நீங்க மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. இது யார திருடன் சொல்றாரு? பாஜகவை சொல்றாரா, அதிமுகவை சொல்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு வந்து எழும்பியிருக்கு. இதுல வேற என்ன சொல்றாருன்னா, அதே போலதான் பாஜக நல்லவங்களா மாறக்கூடாதா? மும்மொழி கொள்கையை வந்து அவங்க திணிக்காம இருக்க மாட்டாங்களா? அதே போல வந்து தொகுதி மறுசீரமைப்புல வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க வந்து ஆதரவா இருக்க மாட்டாங்களா? நல்லவனா பாஜக நல்லவனா மாறினாங்கன்னு நீங்க வந்து ஒத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஒருவேளை பாஜகவை தான் திருடன் சொல்றாரோ, திருடி நின்ற பாஜக இன்னைக்கு நல்லவனா மாறினா ஒத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்றாரா? இல்ல திருடி நின்ற அதிமுக இன்னைக்கு நல்ல அதிமுக மாறினா நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா அப்படின்றது சொல்லியிருக்காரு. சோ அண்ணன் பொன்னையன் கருத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஓப்பனா பாஜக வந்து திருடன் சொல்லிட்டாரு. அப்ப திருடன் சொல்லிட்டு கூட்டணி கட்சிக்காரங்களே வந்து ஏத்துக்கிறாங்க அப்படின்றதா இருக்கப்படுது. இப்ப திருடனா இருந்த பாஜக நல்லவனா மாறி இருந்தது. அதுக்காக நீங்க ஆதரவு தர மாட்டீங்களா, மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒண்ணுன்னு, திருடன் திருடன் தான். என்னைக்குமே வந்து திருடன் நல்லவனா மாறுவான் அப்படின்றது வந்து எப்படி சொல்றது, சொல்லவே முடியாது. ஏன் நல்லவனா மாறினாலும் திரும்பவும் திருட குணம் வருது அது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இங்க வந்து பாஜக வந்து கால் ஊன முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. பாஜக நல்லவங்களா மாறி வந்தாலும், நல்லவங்களா மாறாம இருந்தாலும், இல்ல யாரு கூட வந்தாலும், யார் கூட வராமலா இருந்தாலும் பாஜக தமிழ்நாட்டுல கால் ஊன்ற முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. பாஜக கூட கூட்டணி வைக்கிற அதிமுகவுக்கும் அதே கதிதான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தல்ல நீங்க கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. பாஜகவோட கூட்டணி வச்சதுனால அதிமுக வாக்கு வங்கி எந்த அளவுக்கு சரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல எதிர்க்கட்சி தலைவரா வைக்கிறதுக்கு ஒரு 60 சீட்டுனா கிடைச்சது. ஆனா இப்ப 2026 நிலைமை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நீங்க எதிர்க்கட்சியாக உட்காருவீங்களா அப்படின்ற ஒரு டவுட்டே வந்திருக்கு. முழுக்க முழுக்க ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களும் சொன்ன மாதிரி 200க்கு 200ல 234க்கு 234 சென்டம் அப்படின்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சாதனையை வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகள் வந்து அமைக்க போகுது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தை இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். தேசிய ஜனநாயக கூட்டணி பிரஸ் மீட்டிங் நடந்ததுல, அப்ப அமித்ஷா அவர்கள் வந்து சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, கூட்டணி ஆட்சி தாங்க இங்க அமையும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப கூட்டணி ஆட்சி அமையும்னா தேர்தலுக்கு தான் கூட்டணியா இல்ல ஆட்சி செய்யறதுக்கும் கூட்டணியா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. ஏன்னா எங்கெல்லாம் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கோ அங்கெல்லாம் அந்த பிரதான கட்சிகள் வந்து எங்க போயிருக்குன்னே தெரியாம காணாம போயிருக்கு அப்படின்றதா நிதர்சனமான உண்மையா இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல அதிமுக புடிச்சுக்கிட்டு பாஜக ஏற நினைக்குது. அப்படி ஒருவேளை கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு ஐயா அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு. அதற்கு எடப்பாடி பழனிசாமி இடம் கொடுப்பாராகில் அதிமுக காணாம போய்விடும் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு. இது வந்து நான் சொல்லல, பாஜக கடந்து வந்த மாநிலங்கள்லாம் நீங்க எல்லாத்துலயும் பார்த்தாலே தெரியும். அந்த நிலைமை அதிமுகவுக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதா எல்லாருடைய விருப்பமா இருக்குது. சோ எடப்பாடி பழனிசாமி வந்து அதுக்கு இடம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு தான் தெரியுது. ஆனா இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஐயா அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாரோ அதான் சரி. ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி மாநிலத்துல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் சொன்னாரு. ஆனா தலைமையே கம்முன்னு உக்காந்துருக்கு. அவரு தான் பேசிட்டு இருக்காரு. என்ன பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. சோ பாஜக அதிமுக கூட்டணி வந்து திருடர்கள் திருந்தி வந்தா, நல்லவங்களா மாறி வந்தா நீங்க வந்து மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பொன்னையன் வந்து கருத்து சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.